வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காளியம்மா, முத்து, சிவனாண்டி 3 பேருமே பஞ்சாயத்துக்கு அழைத்து வந்துட்டு அவங்க 3 பேருமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து வந்துட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா, இந்த ஊர் மக்களையே உங்க பேரன் காப்பாத்திருக்காரு, அவரு எங்க எல்லாருக்குமே ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம பாட்டி சொல்றாங்க, சரி வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோ இது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் பாக்குறாங்க. பாத்துட்டு ஊர் பஞ்சாயத்து ஒரு முடிவெடுக்குது. ஊர் தலைவர் சொல்றாரு, பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டத்தோட போறாங்க அப்படின்னு. அவங்க நினைச்சது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், இந்த ஊர் மக்களும் இந்த ஊரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க இப்படி ஒரு முயற்சிய பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தான். ஆனா ஈஸ்வரி அம்மா இவங்க மேல தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி கார்த்திக் தம்பி பண்ண தியாகத்தை பத்தி ஈஸ்வரி அம்மா கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்து சொல்லுவோம். பரமேஸ்வரி அம்மா நம்ம ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, இந்த கோவிலுக்காகவும் எவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இந்த முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது சரிதான். பரமேஸ்வரி அம்மா இந்த ஊருக்காக நிறையவே பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்காக நம்ம ஈஸ்வரி அம்மா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு, ஆமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்கள் சொல்றாங்க, ஆமாங்கய்யா, நாங்க ஈஸ்வரி அம்மாவோட கால்ல விழுந்தாவது எப்படியாவது கார்த்தி தம்பிய மன்னிக்க வச்சிடறோம், பேச வச்சிடறோம் அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர் சொல்றாரு, சரி எல்லாரும் போயிட்டு ஈஸ்வரி அம்மா கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவரு போன் எடுக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம், இந்த சந்தோஷத்தை அவரு கொண்டாடாம போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரே. அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கூட போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன வேலையில தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடி போன் அடிச்சு பாக்குறாங்க, எடுக்கவே இல்லை. அப்பதான் ஊர் தலைவர்கள் வெளியில வந்து நின்னுகிட்டு ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ வில்லிய நினைக்கிறாங்க, எதுக்கு இவனுங்க எல்லாரும் வந்திருக்காங்க, ஒருவேளை கும்பாபிஷேகத்தை நடத்துங்க அப்படின்னு அக்கா காரி கிட்ட கேட்க வந்திருப்பாங்களோ. என்ன நடந்தாலும் சரி, அக்கா காரியோட மனச நம்ம எப்படியாவது குழப்பி விட்டுறணும். என்ன நடந்தாலும் சரி, அந்த கும்பாபிஷேகத்துக்கு அக்காவை ஒத்துக்க வைக்கவே கூடாது. சரி, அப்படி என்னதான் இவங்க பேசுறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கூப்பிட, அப்போ ஈஸ்வரிக்கு சத்தம் கேட்டு வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, யாரு சந்திரா வெளியில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? வில்லி சொல்றாங்க, அக்கா, என்னமோ ஊர் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க போல, கண்டிப்பா அந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாதான் உங்ககிட்ட பேச வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேலயும் இதுல என்ன பேச வேண்டியது இருக்கு, அதான் நான் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது அப்படின்னு நான் திட்டவட்டமா சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன என்கிட்ட பேச வந்திருக்காங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, ஒருவேளை ஊர் தலைவர்களை அந்த கார்த்தியும் பரமேஸ்வரியும் அனுப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க மூலமா உன்னை எப்படியாவது வர வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் தலைவியா இருக்கியல்ல, ஒருவேளை ஊர் தலைவி அப்படிங்கிற பொறுப்புல நீ கும்பாபிஷேகத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்திருப்பாங்களோ இல்லமோ. ஈஸ்வரி சொல்றாங்க, அவங்க எல்லாரையுமே தலைமொழிக்கிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமும் என்ன. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, கண்டிப்பா அப்படியாதான் இருக்கும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அவங்க யாரையும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் வெளியில நின்னுகிட்டு, ஈஸ்வரி அம்மா உள்ளே இருந்தா வெளியில வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறத, சரி வா என்னன்னு போய் கேட்போம். ஈஸ்வரியும் சரி வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அங்க வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்துட்டு, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதான் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு, கும்பாபிஷேகத்துக்கு நான் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா,
நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தாம்மா வந்திருக்கோம், கேளுங்க. வில்லி சொல்றாங்க, என்ன விஷயத்த கேட்க வந்திருக்கீங்க? அவனுக்கு சாதகமா கும்பாபிஷேகத்துக்கு பேச வந்திருப்பீங்க. கும்பாபிஷேகத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்ல வந்திருப்பீங்க. அதை தவிர்த்து நீங்க எல்லாருமே என்ன கேட்க வந்திருப்பீங்க? இங்க பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எங்க அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த பரமேஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்க தான். அப்படி இருக்கையில அந்த குடும்பத்துல உள்ளவங்க கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக கூப்பிடுறாங்கன்னா எங்களால ஒத்துக்கவே முடியாது. அவங்க வீட்டு பையன் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து எங்க எல்லாரையுமே நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தி இருக்கான், ஒரு டிரைவர் மாதிரி நடிச்சு. அப்படி இருக்கையில அவனை எப்படி நாங்க மன்னிப்போம்? இங்க பாருங்க, இந்த விதத்துல நாங்க நீங்க பேசுற பேச்ச கேட்க முடியாது. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட பேச வரல. நாங்க பேச வந்தது ஈஸ்வரி அம்மா கிட்ட. அவங்க கிட்டதான் எங்களுடைய நியாயத்தை சொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க தேவையில்லாம இடையில பேசாதீங்க. இது கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ இடையில போய் பேசுற? நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசிதான் அவமானப்பட்டு நிக்கிற. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, முன்னாடி அக்கா கறி பேசுவா, அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுவீங்க. எப்ப அந்த டிரைவர் பையன் வந்தானோ அப்பையிலேருந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப திமிரு அதிகமாயிருச்சு. இதை கேட்டதும் ஊர் தலைவர் கேக்குறாங்க, என்னம்மா அவங்க இப்படி பேசுறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்கு ஊர் தலைவி, நாங்க எல்லாருமே உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால ஊர் மக்கள் சார்பா பேசுறத நீங்க கேட்டுதான் ஆகணும். வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஊர் தலைவி ஆயிட்டா எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, அக்கா கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, அப்படி என்கிட்ட என்னதான் சொல்ல போறீங்க, சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வந்து ஐயா மேல ரொம்ப கோவத்துல இருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்குதான் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஐயா மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க ஒண்ணு நினைச்சீங்களா, கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஆனா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே அவர் உண்மைய சொல்றாரே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்காக அவர் உண்மைய சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, பாத்தியா, எனக்கு அப்பவே தெரியும் அந்த டிரைவர் பையனை பத்தி தான் உன்கிட்ட பேச வந்திருக்காங்க அப்படின்னு. இங்க பாருக்கா, இவங்க பேசுறத நீ கேட்ட அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன்னை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நீ தேவையில்லாம இவங்க பேசுறத நீ கேட்காதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா அப்படின்னு நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, உங்ககிட்ட கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்க, இது மாதிரி எனக்கு அவனை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இன்னைக்கு என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமே அவன்தான். சோ தயவு செஞ்சு அவனை பத்தி யாரும் இந்த இடத்துல பேசாதீங்க, இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இத கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா என்னம்மா இவ்வளவு சுலபமா சொல்றீங்க, இவ்வளவு பெரிய உண்மை மறைஞ்சுகிட்டு இருக்கு, அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? பரமேஸ்வரி அம்மா நீங்க எல்லாரும் போனதோட ஐயா கார்த்தி ஐயாவை எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கார்த்தி ஐயா கீழே போய் விழுந்த பிறகுதான் அவர் கையில அந்த ஆபத்தான பொருள் சிக்கினுச்சு. அந்த ஆபத்தான பொருள் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் யாரு அப்படிங்கிற உண்மைய அவங்க கிட்ட சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? அந்த காளியம்மா. அவதான் கோவிலுக்குள்ள ஆபத்தான பொருளை வச்சு ஊர் மக்கள் எல்லாருக்குமே நான் பெரிய ஆபத்தை கொடுக்க போறேன், நீ மட்டும் ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னா எத்தனை பேர் வந்து காலி ஆவாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதோட ஐயா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. எப்படியாவது ஊர் மக்கள் எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட உண்மைய வந்து சொல்லிட்டாரு. அவரு நினைச்சிருந்தா யாரு எப்படி போனா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனா கும்பாபிஷேகம் பெருசு இல்ல அவருக்கு, இந்த ஊர் மக்கள் பெருசு அப்படின்னு நினைச்சு எல்லாரையுமே காப்பாத்தணும், அதுவும் எங்க உயிர் எல்லாத்தையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்ககிட்ட உண்மையை வந்து சொல்லியிருக்காரு. அவரை போய் நீங்க தப்பானவருன்னு நினைக்கிறீங்களா? அவரு மாதிரி ஒருத்தரால இந்த மாதிரி ஒரு தியாகத்தை பண்ண முடியுமா? நீங்க பாருங்கம்மா, அவரை தப்பா நினைக்காதீங்க. அவரு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நிறையவே பண்ணியிருக்காரு. இத நாங்களே தூரத்துல இருந்து பார்த்திருக்கோம்.
கலசம் காணாம போனதுல இருந்து, உங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுல இருந்து, நீங்க தலைவி பொறுப்புல வந்ததுல இருந்து, நீங்க உங்களை வந்துட்டு அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனதுல இருந்து, எல்லா விஷயத்திலயுமே அவரு உங்களை காப்பாத்தி இருக்காரு. அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் உங்க பொண்ணுக்கு மருமகனா வந்ததுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு ஐயாவை வந்து மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. இந்த சூழ்ச்சி எல்லாத்துக்குமே காரணம் அந்த காளியம்மா, முத்து, சிவனாண்டி அவங்க 3 பேரும் தான். அவங்க 3 பேரும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சதோட நாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க 3 பேருமே வெளுத்து கட்டி அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டோம். இனிமே அவங்களால இந்த ஊருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மா, நீங்க தாமா எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. நீங்க தாமா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க பொறுப்புல இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அம்மா, ஐயா பண்ண விஷயத்த கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்து தயவு செஞ்சு ஐயாவை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 3 பேரும் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஊர் தலைவர் சொல்றாரு, ஆமா, அவங்கதான் காரணம். அததாமா உங்ககிட்ட சொல்றதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஐயாவை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. அவரு நினைச்சிருந்தா ஊர் மக்களுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த ஊர் மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரு தான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காகவும் உண்மையை சொல்லியிருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு எனக்கு மருமகனா வரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதோட இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவர் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே புரியுது. அப்போ அவர் எந்த அளவுக்கு நல்லது பண்ணிருப்பாரு அப்படிங்கறத இப்பதான் என்னால யோசிச்சு பார்க்க முடியுது. சோ நீங்க எல்லாருமே சொன்னது சரிதான். நான் என்னைக்குமே வந்துட்டு நான் எதுக்காக கோவப்பட்டேன் அப்படின்னா, அவர் என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு, என் மருமகனா இருந்துட்டு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு மனக்கசப்புலதான் நான் வந்துட்டு அவர் மேல ரொம்ப கோவப்பட்டேனே தவிர்த்து ஒரு வேற எதுவும் நான் யோசனை பண்ணல அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னக்கா இப்படி சாதாரணமா பேசுற? அவன் எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கான், ஆனா அது உனக்கு பெருசா தெரியலையாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உன்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள வந்துட்டு உனக்கு அப்பையில இருந்தே பிடிக்காது. அதனால அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாரா, அவர் மேல பழி போடலாமா அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருந்த. சோ அதே வகையிலையும் இப்போ ஒரு தப்பு அவர் மேல அமைஞ்சிருச்சு. சோ அத உனக்கு நீ சாதகமா எடுத்துட்டேன். சோ இத பத்தி எனக்கு வந்து உன்கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கை வந்து அவரோட கையில இருக்கு. சோ நான் கண்டிப்பா வந்துட்டு அவரை இந்த வீட்டை விட்டு என்னால அனுப்ப முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னக்கா சொல்ற? இங்க பாரு, நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவனை நம்பி உன் பொண்ண அனுப்பாத. இதனால உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஈஸ்வரி சொல்றாங்க, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க இப்போ எடுத்து சொன்ன பிறகுதான் எனக்கு என் மாப்பிள்ளை எந்த விதத்துலயும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. சோ நான் அவரை கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உண்மையை தெளிவுபடுத்தியதுக்கு. இதை கேட்டதும் அவங்களும் ரொம்ப நன்றிமா, நாங்க சொன்ன உடனே நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்களும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நல்லது, ஈஸ்வரி அம்மா கிட்ட எடுத்து சொன்னதோட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ அவங்க போனதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா இது டக்குன்னு மாறிட்ட, நீ இப்படி மாறுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இப்படியே வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுல்ல. அதான் அவர் மேல தப்பு இல்ல, தப்பெல்லாம் அந்த முத்து மேலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த முத்து கூட தப்பு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ அந்த வகையிலேயே நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, அக்காக்காரி கிட்ட எப்படியாவது அவனை பத்தி சொல்லி பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அக்காக்காரி சுலபமா அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலே. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதோ, எப்படி அக்காக்காரிய பழி வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ நம்ம ஈஸ்வரி வந்து கண்டிப்பா நம்ம ஹீரோவை ஒரு நாள் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.